நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புத்தாண்டு ராசி பலன் 2024 காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா 2020, 21, 22 எந்த ஒரு மிதுன ராசிக்காரங்களும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி தான் சந்திச்சிங்க, தோல்வி மட்டுமே பார்த்தீங்க. எந்த ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க கிடையாது. ஒரு சில பேர்த்துக்கு 100ல் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர்த்துக்கு நல்லது நடந்திருக்கும். என்ன காரணம்? அவங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்து ஜாதகத்தில் சனி நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2.5-3 வருஷமெல்லாம் யாருமே நீங்கள் நல்லா இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தீங்க. ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னு சொல்லிடலாம். யாருமே ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு வாழ்க்கை வாழவே கிடையாது. கஷ்டத்தில் இருந்தீங்க, கடன் தொல்லையால் இருந்தீங்க, அசிங்கமானப்பட்டீங்க, வேலை இல்லாமல் இருந்தீங்க, மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டீங்க. டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், டார்ச்சர் எல்லாமே அனுபவிச்சிங்க. எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் இப்போ இந்த பிறக்கக்கூடிய 2024 உங்கள் வாழ்க்கை தலைகீழ மாறும். சரிங்களா? 2.5 வருஷம் 3 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதை விட நல்லா இருக்க போகிறீங்க நீங்கள். ஏன்னா இந்த 2024 பிறக்கக்கூடிய இந்த வருடம் பாருங்கள், உங்களுக்கு அமைஞ்ச கிரகநிலைகள்லாம் சாதகமாக இருக்குது. வருட கிரகங்கள் பொதுவாகவே நம்ம வருட கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். சரிங்களா? அதாவது நம்ம புத்தாண்டு பலன், ஏன்னா இந்த வருடம் எப்படி இருக்குது, பொது பலன் அந்த வருடம் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதாவது பொதுவாக எல்லா ராசி மிதுன ராசினால எல்லா ராசிக்கும் அப்படி தான் பார்க்குறோம். இப்போ இந்த வருடம் வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு இருக்கார். 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் ராகு வந்து பார்த்தீங்கன்னா குருவோட வீட்டில் மீன ராசியில் இருக்கார். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கேது வந்து கன்னி ராசியில் இருக்கார். 9ஆம் இடமான பாக்கிஸ்தானத்தில் சனி கும்பராசியில் இருக்கார். இதுதான் இந்த வருடத்துக்கு உண்டான அந்த கிரகநிலைகள். சரிங்களா? அதாவது குரு மட்டும் உங்களுக்கு மே மாதம் மாறிடுவார். அதாவது மே மாதத்திலிருந்து உங்களுக்கு சில மாற்றங்கள் நடக்கும். ஏப்ரல் மாதம் கடைசி பதி உங்களுக்கு குரு மாறிடுவார். உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு குரு வந்துடுவார். இது எல்லாமே ஒரு நல்ல அமைப்பு தாங்க உங்களுக்கு. அப்போ 12ல் குரு வந்து கெட்டதான்னு கேட்டிங்கன்னா கெட்டது கிடையாது, நல்ல விஷயங்களை கொடுக்கும். ஃபஸ்ட் நம்ம ராகுகேது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி உங்களுக்கு 2023 ராகுகேது பயிற்சி நடந்தது. இந்த ராகுகேது பயிற்சி என்ன பண்ணுன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த வருடம் ஃபுல்லாகவே பாருங்கள், ராகுகேது வந்து அங்கே தான் இருப்பாங்க. இந்த வருடம் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பாங்க. கேது 4ஆம் இடத்துல, ராகு 10ஆம் இடத்துல. வருடம் ஃபுல்லாகவே இந்த வருடம் கம்ப்ளீட்டாக சனி வந்து 9ஆம் இடத்துல இருப்பார். இந்த வருடம் 4வது மாதத்துக்கு கடைசி பகுதியில் தான் குருவோட மாற்றம் இருக்கும். இப்போ 10ஆம் இடத்துல ராகு என்ன பண்ணுவார்? தொழிலை ஏற்படுத்தி கொடுத்துருவார். மிதுன ராசிக்காரங்க வருமானம் இல்லாமல் இருந்தீங்க, பணம் இல்லாமல் இருந்தீங்க, பணத்தினால எவ்வளோ பிரச்சனையாக வந்தது உங்களுக்கு, பணப்பிரச்சனையால் எவ்வளவோ அசிங்கமானப்பட்டீங்க, வலியும் வேதனையோடு வாழ்ந்தீங்க. நீங்கள் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைங்க வாழ்ந்தீங்கன்னு சொல்லலாம். நரக வேதனையான ஒரு வாழ்க்கை மிதுன ராசிக்காரங்க வாழ்ந்தீங்க. நிறைய பேர் சொன்னீங்க, சார் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்குங்க சார், எல்லாமே இல்லை, உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்குது, மற்ற எதுவுமே எங்ககிட்ட இல்லை, எல்லாமே இழந்துட்டோம், இனி அந்த உயிர் ஒன்று தான் இருக்குது, அதுவும் போயிட்டா பரவாயில்ல. இந்த மாதிரிலாம் நிறையா மிதுன ராசிக்காரங்க இப்படி தாங்க புலம்பிகிட்டு இருந்தீங்க 2.5-3 வருஷம். ஆனால் இப்போ இந்த காலகட்டங்கள் 2024 பிறக்கக்கூடிய இந்த வருடம் வாழ்க்கை தலைகீழ மாறும். 10ஆம் இடத்துல ராகு தொழில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா, ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா 10ஆம் இடம் இருக்கிற பதவி உங்களுக்கு, பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாமே 10ஆம் இடம் தான். மதிப்பு மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு, ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடச்சிரும். இதெல்லாமே 10ல் இருக்க ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில், கர்மஸ்தானத்தில் ராகு இருக்கார். அப்போ நல்ல ஒரு வேலை கிடச்சிரும் உங்களுக்கு. வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தரமான ஒரு வேலை இந்த வருடம் ஆரம்ப பகுதியில் ஒரு சில பேருக்கு கிடச்சிரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழிலில் வந்து எந்த ஒரு வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை, வருமானம் இல்லை, பணம் இல்லை, குடும்பத்தை காப்பாற்ற முடியல, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் குடும்பத்தை காப்பாற்ற போகிறீங்க. பணம் வரப்போது இந்த வருடம் சேர்த்து வைக்கக்கூடிய வருடமாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு இருக்கார். ஆரம்ப பகுதி உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மே மாதத்துக்கு அப்புறமா அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு இந்த 4 மாதத்துக்குள்ளே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் நல்லது நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பாருங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் நல்லது நடக்கும். மே மாதம் ஆரம்ப பகுதி இல்லை நடுப்பகுதியிலிருந்து நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன காரணம்? உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடமான விரைஸ்தானத்துக்கு குரு வர்றார். சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, திருமணம் பண்ண போகிறீங்க, கல்யாணம் பண்ண போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது. சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போட போகிறீங்க. ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், இல்லை கட்டில், மெத்தை, சோஃபா எதாக இருந்தாலும் இருக்கட்டும், நீங்கள் வாங்கி போட போகிறீங்க.
குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிலம் வாங்க போகிறீங்க. ஒரு சில பேர் நிலம் வாங்கிடுவீங்க. ஒரு சில பேர் நிலம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகனம் வாங்கிடுவீங்க. 2 வீலர் வச்சுருக்கவங்க இன்னொரு 2 வீலர் வாங்குவீங்க. இல்லை 2 வீலர் வச்சுருக்கவங்க காருக்கு மாற ஆரம்பிச்சிருவீங்க. கார் வாங்கிடுவீங்க. கார் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் இன்னொரு கார் ரிப்பேர் வச்சுட்டே இருக்குங்க சார், செலவு மேலே செலவாக போயிட்டுருக்கவங்களுக்குலாம் வாகனத்தை மாற்றுவீங்க. இதெல்லாம் சுப செலவு, சுப விரயங்கள். ஒரு சில பேர் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்க குரு உங்களுக்கு விரயத்தை கொடுப்பார், சுப விரயங்களை கொடுப்பார். இதுக்கு முன்னாடி எல்லாம் மருத்துவ செலவு, அந்த செலவு, இந்த செலவு, உங்களை ஏமாத்தினது இதெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. நீ யார்ட்டையும் ஏமாற மாட்டீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. மிதுன ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. அப்போ 12ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவார்? சுப செலவு ஏற்படுத்தி கொடுப்பார், சுப விரயங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார். சுப விஷயங்களுக்காக மட்டுமே செலவு பண்ண போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆயிரும். ஏன்னா பரதேச வாசம் 8, 12ஆம் இடம் மறைஞ்சிருந்து வாழ்கிறது. அந்த இடத்துல ஒரு சுபகிரகம் இருக்குது. இப்போ மறைஞ்சிருந்து வாழக்கூடிய அமைப்பு, இந்த வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆக போகுது. வெளிநாடு போக போகிறீங்க. வெளிநாட்டு உங்களோட அந்த வெளிநாட்டு கனவு நிறைவேற போகுது. படிக்கிறதுக்காக வெளிநாடு போகலாம், சொந்த தொழில் பண்ணுறதுக்காக போகலாம், வியாபாரம் பண்ணுறதுக்காக போகலாம், கூட்டு தொழில் பண்ணுறதுக்காக போகலாம். இதெல்லாம் உங்களுக்கு டக்குன்னு நடக்கும். இது எப்போ நடக்கும்? உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும். மே மாதம்னா உங்களுக்கு மே மாதம் ஸ்டார்டிங்லேயே நடந்துடும். ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த ஃபஸ்ட்டு ஜனவரி, பிப்ரவரியில் நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? வெளிநாட்டு பிரயாணத்துக்கு உண்டான அந்த அமைப்பு உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. பயன்படுத்திக்கிங்க. மே மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 4ஆம் இடத்தை குரு பார்ப்பார். சுகஸ்தானத்தில் குரு பார்க்குறது ஆரோக்கியம் மேம்படும். நிம்மதியாக இருக்க போகிறீங்க. அலைச்சல் திருச்சலெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு இனிமேல் இல்லாமல் இருக்க போகுது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவு. யாரோ சம்மந்தமேல பணம் கொடுத்துட்டு போவாங்க, அடுத்தவங்க பணம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு லாட்டரியில் ப்ரைஸ் விழுகும். ஒரு சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க போகிறீங்க. இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த பிட்காயின் எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த பங்குச்சந்தை, சூதாட்டம், கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், இதில் பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக சில பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அடுத்தவங்களோட பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டங்களாக சில விஷயங்கள் நடக்கும். இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும். யார்ட்டையும் பணம் கொடுத்துருப்பீங்க, அது திருப்பி வரும். ஏதோ ஒரு மூலமாக உங்களுக்கு பணம் வரும். இந்த வருடம் நல்ல ஒரு வருடம்ங்க. நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. 9ல் இருக்க சனி மட்டும் அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார், கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கு வாய்ப்பே இல்லை. சாதிச்சு காமிக்க போகிறீங்க. 2024 மிதுன ராசிக்காரங்க சாதிச்சு காமிக்க போகிறீங்க. எவ்வளோ இழந்துட்டீங்க, எவ்வளோ தொலைச்சிட்டீங்க வாழ்க்கையை, அந்த திரும்பி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. பழைய வாழ்க்கையை நினச்சி கவலைப்பட வேண்டாம். அந்த கசப்பான வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு 11ஆம் இடம் மாதிரி லாபஸ்தானத்தில் குரு இருக்கார், 10ல் ராகு இருக்கார். தொழில் அற்புதமாக இருக்கும், அபாரமாக இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த வருடத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. எதிர்பார்த்த வேலையும் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க சுய தொழிலும் நல்ல ஒரு நீட்டாக டீசெண்டாக போயிடும். வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு பொன்னான காலகட்டம்னே சொல்லிடலாம், அற்புதமான காலகட்டம்னே சொல்லிடலாம். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள். சரிங்களா? இந்த வருடம் நல்லாயிருக்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு என்ன நட்சத்திரம்? நீங்கள் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை புனர்பூச நட்சத்திரக்காரங்களாக இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு பொதுவாகவே நல்லா இருக்குது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் என்ன பாதத்தில் பிறந்தீங்களோ அதுக்குண்டான அமைப்பு உங்களுக்கு தசாபுத்தி நடந்துகிட்டு இருந்திருக்கும். சரிங்களா? பிறக்கும் போது என்ன தசை, இப்போ என்ன தசை, இப்போ இனிமேல் என்ன தசை வரும், உங்களோட வயசு என்ன, வயது வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் நடக்கும். ஒரு சில பேருக்கு இளைய பருவத்தினர், அதாவது வயசு கம்மியாக இருக்கவங்க ஒரு 25-30 வயசுக்கு கல்யாணம் நடக்கும். 35லேருந்து ஒரு 45-50 வயசில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சில பேருக்கு 50 வயசுலேருந்து 60 கொஞ்சம் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் உங்கள் சுயஜாதத்தில் தசா புத்தி சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன பலன் 100% உங்களுக்கு நடக்கணும்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் தசா புத்தி சப்போர்ட் பண்ணணும். ராசிங்கிறது உடல், லக்னம்ங்கிறது உயிர், ஆன்மா. அந்த உயிர் ஸ்தானாதிபதி எங்கே இருக்கார், லக்னாதிபதி எங்கே இருக்கார்? உங்கள் ஜாதகத்தில் உடல்காரகன் யார்? மனோகாரகன் சந்திரன். அவர் அந்த சந்திரன் என்ற வீட்டதிபதி புதன் எங்கே இருக்கார்? சரிங்களா? அந்த புதன் தான் ரொம்ப முக்கியம். புதன் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். புதன் கெட்டு போச்சுன்னா நரம்பு பிரச்சனை, தோல் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஜாதகத்தில் புதன் ரொம்ப முக்கியம். அப்போ தான் எண்ணம், புத்தி, சிந்தனை தெளிவாக இருக்குன்னு அர்த்தம். லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்தால் நீங்கள் என்ன விஷயங்களை அனுபவிப்பீங்க. லக்னம் லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா எதுவுமே அனுபவிக்க மாட்டாங்க. அவங்க தாங்க நடு ரோட்டுக்கு வந்து நிற்பாங்க. ஒருத்தர் பாருங்கள், திறமை எல்லாமே இருந்திருக்கும், ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேரம் சரியில்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க, ஜீரோவாக இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தில் பாருங்கள், லக்னம் லக்னாதிபதி கெட்டு போயிருக்கும், தசாபுத்தி சரியில்லாமல் இருந்திருக்கும். லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்தால் மட்டுமே தான் யோகங்களை முழுசாக அனுபவிக்க முடியும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன லக்னத்தில் இருக்கீங்க, லக்னாதிபதி நல்லா இருக்காரா, ராசிநாதன் புதன் நல்லா இருக்காங்களா, நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் என்ன அமைப்பில் இருக்காங்க, இதெல்லாமே பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக 100% நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு
உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் சுயஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க, இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.